நிகழ்ச்சியை வழங்குவதற்காக ஹேமா ராகேஷ். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் மத்திய அரசு மானிய விலையில் தற்பொழுது எரிவாயு சிலிண்டர்களை வழங்கி வருகிறது. தற்பொழுது இருக்கக்கூடிய நிலையின்படி பொதுமக்கள் தங்களுடைய ஆதார் எண்ணை வங்கிக் கணக்குடன் இணைத்து சம்பந்தப்பட்ட கேஸ் ஏஜென்சியிடம் கொடுக்க வேண்டும். அதற்கு பிறகு அவர்கள் முழு விலை கொடுத்து எரிவாயு சிலிண்டர்களை வாங்க வேண்டும். மானிய தொகை அவரவருடைய வங்கிக் கணக்கில் சேர்ந்துவிடும். அதற்கான திட்டம் தற்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. மேலும் இந்த மானியம் வழங்குவதில் முறைகேடுகளை தடுப்பதற்காக இந்த நேரடி மானிய திட்டம் கொண்டுவரப்பட்டது என்று மத்திய அரசு சார்பில் கூறப்பட்டிருக்கிறது. ஆனாலும் தமிழகத்தில் இன்னும் பல பகுதிகளில் இந்த நேரடி மானிய திட்டத்தில் பொதுமக்கள் இணையவில்லை. தற்பொழுது இந்த நேரடி மானிய திட்டத்தில் இணைவதற்கான காலக்கெடு நேற்றுடன் முடிவடைந்திருக்கிறது. முதல் கட்ட காலக்கெடு தொடர்ந்து நாளை முதல், அதாவது கேஸ் சிலிண்டர் வாங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் இனி அந்த திட்டத்தில் இணையாதவர்கள் முழு விலை கொடுத்துதான் எரிவாயு சிலிண்டர்களை வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. இந்த நேரடி மானிய திட்டத்தில் ஏற்கனவே இணைந்தவர்கள் அவர்களும் முழு விலை கொடுத்து எரிவாயு சிலிண்டர்களை வாங்க வேண்டும். அவர்களுக்கான மானிய தொகை அவர்கள் வங்கிக் கணக்கில் மானியமாக சேர்ந்துவிடும். தற்பொழுது இருக்கக்கூடிய நிலையின்படி இந்த நேரடி மானிய திட்டத்தில் இணையாத பொதுமக்கள் இனி என்ன செய்ய வேண்டும்? இனி அவர்கள் எவ்வளவு விலை கொடுத்து எரிவாயு சிலிண்டர்களை வாங்க வேண்டும்? ஒரு குடும்பத்திற்கு வருடம் ஒன்றிற்கு எத்தனை சிலிண்டர்களை நாம் மானிய தொகையில் வாங்கிக் கொள்ளலாம்? மேலும் நம்முடைய வங்கிக் கணக்கு ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்டு விட்டது என்கின்ற ஒரு தகவலை நாம் எப்படி தெரிந்து கொள்வது? மேலும் பல இடங்களில் மானிய தொகை தங்களுடைய வங்கிக் கணக்குகளுக்கு வரவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் பொதுமக்கள் தரப்பில் இருக்கிறது. அதை நாம் எப்படி தெரிந்து கொள்வது உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். முதலில் இது பற்றி ஒரு தொகுப்பை விரிவாக பார்க்கலாம். தமிழகத்தில் இந்தியன் ஆயில் நிறுவனம், இந்துஸ்தான் பெட்ரோலியம் மற்றும் பாரத் கேஸ் ஆகிய 3 நிறுவனங்கள் சமையல் கேஸ் சிலிண்டர்களை சப்ளை செய்து வருகின்றன. இந்த 3 எண்ணெய் நிறுவனங்களிலும் சேர்த்து தமிழகம் முழுவதும் 1,51,00,000 சமையல் கேஸ் சிலிண்டர் இணைப்புகள் உள்ளன. அரசு வழங்கும் மானியம் வாடிக்கையாளர்களுக்கு நேரடியாக கிடைக்கவும், முறைகேடுகளை தடுப்பதற்காகவும் வாடிக்கையாளர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக மானியம் பெறும் திட்டத்தை மத்திய அரசு அறிவித்தது. இந்த திட்டத்திற்காக சமையல் கேஸ் சிலிண்டர் விநியோகம் செய்யும் நிறுவனங்கள் வாடிக்கையாளர்களிடம் வங்கிக் கணக்கு, ஆதார் அடையாள அட்டை தொடர்பான தகவல்களை சேகரித்து வருகின்றன. இந்த திட்டத்தில் இணைந்த வாடிக்கையாளர்கள் சமையல் எரிவாயு சிலிண்டர்களை சந்தை விலைக்கு வாங்க வேண்டும். பின்னர் எண்ணெய் நிறுவனங்கள் சார்பில் அதற்கான மானியம் வாடிக்கையாளர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தில் சேர நேற்று வரை கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்தது. அதன்படி 86% பேர் இணைந்து மானியத்தை அவரவர் வங்கிக் கணக்கில் பெற்று வருகின்றனர். தற்போது முதற்கட்ட காலக்கெடு நிறைவடைந்ததால் இன்று முதல் அனைவருக்கும் சந்தை விலையிலேயே சிலிண்டர்கள் விற்பனை செய்யப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. அதே நேரம் திட்டத்தில் இணையாதவர்களுக்கு மானியம் கிடைக்காது என்பதால் இவர்களையும் திட்டத்தில் சேர்க்க எண்ணெய் நிறுவனங்கள் ஜூன் மாதம் வரை கால அவகாசம் அளித்துள்ளது. நேரடி மானிய திட்டத்தில் இணைவதற்கான காலக்கெடு நேற்றுடன் முடிவடைந்திருக்கிறது. இன்னும் பல பேர் இந்த நேரடி மானிய திட்டத்தில் இணையாமல் இருக்கிறார்கள். இந்த நேரடி மானிய திட்டம் கொண்டு வந்ததற்கான நோக்கம் என்ன? தற்பொழுது இந்த நேரடி மானிய திட்டத்தில் காலக்கெடு முடிவடைந்து விட்டதால் இன்னும் மீதி இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் எப்படி தங்களை அந்த திட்டத்தில் இணைத்துக் கொள்வது? இனி வர இருக்கக்கூடிய காலங்களில் எரிவாயு சிலிண்டர்களை எவ்வளவு விலை கொடுத்து வாங்க வேண்டும் உட்பட பல்வேறு தகவல்களை பார்க்க இருக்கிறோம். முன்னதாக இந்த நேரடி மானிய திட்டம் குறித்து பொதுமக்கள் என்ன நினைக்கிறார்கள், அவர்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள், கேட்கலாம். ஃபார்ம் புக் பண்ணி எல்லாமே கொடுத்துட்டு கேஸ் ஒரு 10 நாள் கழிச்சு வந்துச்சு. இன்னும் உங்களுக்கு பிக்கிங் ஆகல, உங்களுக்கு அடுத்த மாசம் தான் ஆகும் அப்படின்னாங்க. அதான் ஆகுமா என்னன்னு தெரியல. அது பேங்க்லயே ஏதோ ஃபார்ம் கொடுக்க சொல்றாங்க. பேங்க்ல ஃபார்ம் கொடுக்கலாம், இங்க கேட்டா தேவையில்லைன்றாங்க. அது ரன்னிங்ல இருக்கான்னு எனக்கு தெரியல, அதுக்காண்டி தான் வந்தேன். பேங்க்குக்கு போய் கேட்கும்போது அதுல ஆல்ரெடி டிரான்சாக்சன் பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க, பிசினஸ் பீப்புள் நிறைய பேர் இருப்பாங்க. அப்ப நாங்க கேஸ் கனெக்ஷனுக்கு போகும்போது அவங்க எங்களை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாக்குறது இல்ல. என்ட்ரி போட்டு அதுல ஏன் வரலன்னு கேட்கும்போது அந்த பர்டிகுலர் இன்சார்ஜ் இருப்பாங்க, எத்தனை பேருக்கு பதில் சொல்லுவாரு. ஒரு ஏரியால ஒரு பேங்க்ல எப்படியும் வீடுங்க நிறைய பேர் இருப்பாங்க, ஒரு 300-400 மெம்பர்ஸ் போய் ஒரே டைம்ல எனக்கு பணம் வந்துருச்சா, எனக்கு அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடுச்சான்னு கேட்கும்போது எல்லாருக்கும் அவங்க பிரஷரைஸ்டா ஃபீல் பண்றாங்க. அந்த பேங்க் பர்சன் அபிஷியல்ஸ் எல்லாருமே ரொம்ப பிரஷரைஸ்டா ஃபீல் பண்றாங்க. நாங்க போய் கேட்கும்போது எங்களுக்கு பதில் கிடைக்கலையே போது அது இன்னும் இதா இருக்கு. சோ பாதி பேர் அதை தெரிஞ்சுக்கவே விரும்புறது இல்ல. அக்கௌண்ட்ல விழுதோ விழலையோ சரி. இப்ப கஷ்டப்படுறவங்க எல்லாம் எப்படி அந்த நேரத்துல 630 கொடுத்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் திரும்ப அவங்க அக்கௌண்ட்ல விழுந்து அதுக்கப்புறம் அதை எடுத்து இப்படி ரொட்டீனா இருக்கிற வேலை எக்ஸ்ட்ரா தான்.
போன மாசம் பண்ணி அதுக்கு இந்த இதை ஆதார் அட்டை எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கு மானியம் தரேன்னாங்கன்னு வரல. போன மாசம் பிறகு செக் பண்ணி கேஸ் புக் பண்ணி வந்துருச்சு. 430 ரூபாய் வாங்கிட்டாங்க. ஆதார் அட்டையில வரல, பேங்க்லயும் வரலன்ட்டாங்க. இதுக்கெல்லாம் அலைஞ்சிக்கிட்டே இருந்தா ஃபீவர் வந்துட்டு உடம்பு சரியில்லாத இப்படி எல்லாம் வரும்போது நமக்கு கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு லாஸ்ட் தேதியா, வரலன்னா ஃபைனல்ல எங்களுக்கு அந்த காசு வராது, பேங்க்ல இவங்க போடுற காசு அக்கௌண்ட் வராது. இது மாதிரி வந்து போறவங்க கஷ்டப்படாம ஸ்பெஷல் கேம்ப் மாதிரி ஏதாவது போட்டாங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். எங்களுக்கே கஷ்டமா இருக்குன்னா கொஞ்சம் அன்எத்தியல் பீப்புள் வந்தாங்கன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா ஃபார்ம் ஃபில்அப் பண்றது எல்லாமே கஷ்டமா தான் இருக்கு. அவங்க இங்க பேங்க்ல கொடுத்து சொல்றாங்க, அங்க போனா இங்க கொடுத்துன்னு சொல்றாங்க. அது கரெக்டான ப்ரொசீஜர் என்ன எதுன்னு தெரியல. ஒரே இடத்துல வர மாதிரி ஒரு மெகா கேம்ப் மாதிரி ஏதாவது போட்டு அங்கே வச்சு எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு அவங்களே ஃபில்அப் பண்ணி கொடுத்தாங்கன்னா ஈஸியா இருக்கும். அது ஃபில்அப் பண்ணி எடுத்துட்டு வாங்கன்னா இது மிஸ்டேக் அது மிஸ்டேக் இருந்தாங்க. ஜெராக்ஸ் கொடுத்தாலும் இது சரியில்லை அது சரியில்லை எடுத்துட்டு வாங்க. ஆதார் அட்டை கம்பல்சரின்னு சொல்றாங்க. ஆனா கோர்ட்ல சொல்லிருக்காங்க ஆதார் அட்டை அது மாதிரி திக்க கூடாது, கம்பல் பண்ணாதான் சொல்லிருக்காங்க. இங்க கேட்காம ஆதார் அட்டை எடுத்துட்டு வாங்க, அப்படி இல்லைன்னா ஃபில்அப் பண்ணி எடுத்துட்டு வாங்க திருப்பி அப்படிங்கிறாங்க. ஆதார் அட்டைக்கா திருப்பி நான் அலையினேன். வெறும் கேஸுக்கு 420 ரூபாய் கொடுத்து வாங்குறவங்களுங்கிறாங்க. அது ஏதோ இல்ல நேரத்துல கடன் வாங்கி வாங்குவாங்க. இப்ப இது கூட ஒரு 200 ரூபாய் கூடன்னா எந்த ஆள் கொடுப்பாங்க? கடன் கொடுப்பாங்களா? அப்ப அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அவங்க, அதெல்லாம் நினைச்சு பாக்கணும்ல. பேங்க் 1000 ரூபாய் கடன் வாங்கிட்டு பேங்க் அக்கௌண்ட் பண்றேன், எங்களது வேற பேங்க் புக்கு, அதை காட்டினா அது எடுக்க மாட்டேங்கிட்டாங்க. ஏழைங்களுக்கு இதெல்லாம் கஷ்டம் தானே. நேரடி மானிய திட்டத்திற்கான நோக்கமே முறைகேடுகளை தடுத்து மக்களுடைய பணத்தை நேரடியாக அவர்களுடைய வங்கிக் கணக்கில் செலுத்துவதற்கான ஒரு திட்டம் தான். இதில் பல பேர் இன்னும் இணையாமல் இருக்கிறார்கள். மேலும் அவர்களுக்கான முதல் கட்ட காலக்கெடு நேற்றுடன் நிறைவடைந்திருக்கிறது. மேலும் அடுத்த மாதம் முதல் அவர்கள் சிலிண்டரை அதிக விலை கொடுத்து, அதாவது முழு விலை கொடுத்து வாங்க வேண்டிய சூழல் இருக்கிறது. தற்பொழுது நம்முடைய நிகழ்ச்சியில் தொலைபேசி வாயிலாக இணைகிறார் பொருளாதார நிபுணர் திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன். அவரிடத்தில் பேசலாம். வணக்கம் திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன். நேரடி மானிய திட்டம் முறைகேடுகளை தடுப்பதற்காக மக்கள் மத்தியில அவர்களுடைய பணம் அவர்களுடைய வங்கிக் கணக்கில் செலுத்தும் வகையில் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. இந்த திட்டம் மக்களை சென்றடைவதற்கான நோக்கம் என்பது எப்படி இருக்கு? முழுமையான முறையில சென்றடைந்திருக்குது நினைக்கிறீங்களா? இது முழுசா நடந்துருச்சுன்னு நம்மளால இப்போதைக்கு சொல்ல முடியாது. பட் முதல் ஸ்டெப் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஸ்கீம் 2-3 வருஷமா நிறைய இடத்துல பைலட், நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல இத பைலட் பண்ணிட்டு தான் இங்க இப்ப ஆல் இந்தியா ரோல் அவுட் பண்ணாங்க. சோ இத பேங்க் அக்கௌண்ட்டை அந்த ஆயில் கம்பெனி மூலமா லிங்க் பண்ணணும். அதை இப்போ ஆயில் கம்பெனி எதையும் லிங்க் பண்ணிட்டு பேங்க்லயும் போய் லிங்க் பண்ணீங்கன்னா முதல்ல எடுத்தோன்னு 500 ரூபாய் பணம் போட்டுருவாங்க. 3 சிலிண்டர் காசு அட்வான்ஸா கொடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி நீங்க சிலிண்டர் சிலிண்டர் வாங்கி ஒரு வாரத்துல உங்களுக்கு அக்கௌண்ட்ல பணம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. ரெண்டாவது விஷயம், முன்னாடி ஆதார் வேணும்னு சொன்னாங்க. இப்ப ஆதார்லாம் கிடையாது. பேங்க் அக்கௌண்ட் ஆல்ரெடி இருந்தா அந்த பேங்க் அக்கௌண்ட்ல போய் லிங்க் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பணம் உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன், இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில பல பேர் இந்த திட்டத்துல இன்னும் இணையாம இருக்காங்க. அவர்களுக்கான காலக்கெடுவும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றி உங்களுடைய கருத்து? காலக்கெடு இப்ப டைம் இன்னும் கொடுத்துருக்காங்க, இல்ல டெஃபினட்டா இன்னும் கொடுப்பாங்க. ஆல்ரெடி இது 6 மாசம் இந்த ஸ்கீம் நடந்துட்டு இருக்கு. 6 மாசமா எல்லா பேப்பரு கேஸ் போடுறவங்க எல்லாரும் இதை சொல்லிட்டு இருக்காங்க, போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்கன்னு. ரெஜிஸ்டர் பண்ணாம இத்தனை நாள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ரெஜிஸ்டர் பண்ணாதவங்களுக்கு 450 ரூபாயாவது கேஸ கொடுத்துட்டு இருந்தாங்க. இதுமே என்னன்னா எல்லாருமே கேஸ் 605 ரூபாய் கொடுத்து வாங்கணும்னு எல்லாம் அவசரப்பட்டு போய் பண்றாங்க. 6 மாசம் டைம் இருந்தது, யார் வேணா போய் எப்ப வேணா ரெஜிஸ்டர் பண்ணிருக்கலாம். ரெஜிஸ்டர் பண்ணாம இருந்துட்டு இப்ப லாஸ்ட் மினிட்ல போய் எல்லாரும் ரஷ் பண்றதுனால தான் இந்த லாஸ்ட் மினிட் ரஷ். டெஃபினட்டா எக்ஸ்டென்ஷன் கொடுப்பாங்க. அப்படி எக்ஸ்டென்ஷன் கொடுக்கலன்னா கோர்ட்ல போய் ஆர்டர் வாங்கி எக்ஸ்டென்ஷன் டெஃபினட்டா கொடுப்பாங்க. கவர்மெண்ட் எப்படியும் மானியம் எல்லாருக்கும் கொடுக்கணும்னா ஃபீல் பண்றதே தவிர இதை யாரையும் அவாய்ட் பண்ணுங்கிறது எங்குமே கிடையாது. சோ இது டெஃபினட்டா இது நல்ல ஸ்கீம் தான். இல்லாட்டா இந்த சிலிண்டர் வீட்டுக்கு போடுற சிலிண்டரை கேட்கறது கல்யாண மண்டபம் ரெஸ்டாரண்ட்டுக்குலாம் போயிட்டு டைவர்ட் ஆயிட்டு இருந்தது. நிறைய பேர் அதை காருக்கும் ஓட்டிட்டு இருந்தாங்க. காருக்கு பெட்ரோல் பதில கார்ல போட்டு ஓட்டிட்டு இருந்தாங்க. இனிமே அந்த மாதிரி ஸ்கீம் எல்லாம் நின்று போயிடும். ஏன்னா ஏஜென்ட் விற்க முடியாது. ஒரு சிலிண்டருக்கும் அமௌண்ட் டைரக்டா யார் வாங்கினாங்களோ அவங்களுக்கு அக்கௌண்ட்ல தான் போய் விழும். அதனால இந்த முறைகேடு நடக்கிறதுலாம் டெஃபினட்டா கம்மியாயிடும். திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன், இப்போ
இப்போ பல்வேறு விஷயங்களுக்கு நமது நாட்டுல மானியம் அதிகமாக வழங்கப்படுது. ஒட்டுமொத்தமாக மானியங்கள் வழங்கப்படுவதை குறைப்பதற்கான ஒரு முதல் கட்ட திட்டம் தான் இந்த நேரடி மானிய திட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? மானியங்கள் டோட்டலா 1% ஆஃப் ஜிடிபி வரைக்கும் கொடுப்பாங்க. அந்த சொன்ன மானியத்தை கரெக்டா கொடுத்துட்டு தான் இருக்காங்க. மானியத்தை டோட்டலா கட் பண்ண போறாங்கன்னு சொல்றதெல்லாம் சும்மா அவங்க ரூமர் இருக்கு. இது வரைக்கும் எந்த மானியத்தையும் கட் பண்ணல. எல்லா மானியமும் கரெக்டா தான் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இது வரைக்கும் ஒன்னும் கட்டால. திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் இணைப்பிலே இருங்க. தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் குறித்து பேசலாம். இந்த நேரடி மானிய திட்டம் என்பது தற்பொழுது எரிவாயு சிலிண்டர் விநியோகிப்பதில் பல்வேறு இடத்தில் முறைகேடுகள் நடப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது. மேலும் பொதுமக்கள் பல இடங்களில் அதிக விலை கொடுத்து சிலிண்டர்களை வாங்கக்கூடிய சூழ்நிலையும் இருந்தது. ஆக பொதுமக்கள் தங்களுடைய சிலிண்டர்களை அதிக விலை கொடுத்து வாங்குவதை தடுக்க இந்த நேரடி மானிய திட்டம் கொண்டுவரப்பட்டது. மேலும் இப்பொழுது அந்த காலக்கெடு நேரடி மானிய திட்டத்தில் இணைவதற்கான காலக்கெடு நேற்றே நிறைவடைந்து விட்டது. இன்று முதல் சிலிண்டர்களை வாங்குபவர்கள் முழுமையான விலை கொடுத்து சிலிண்டர்களை வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. ஏற்கனவே இந்த திட்டத்தில் இணைந்தவர்களுக்கான மானிய தொகை இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அவர்களுடைய வங்கிக் கணக்கிற்கு வருமாறு மத்திய அரசு இந்த திட்டத்தை அறிவித்திருக்கிறது. தொடர்ந்து இந்த திட்டம் குறித்து பொதுமக்கள் என்ன நினைக்கிறார்கள், தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள், கேட்கலாம். வந்துருச்சு. செகண்ட் டைம் வரும்போது அதோட அமௌண்ட் பார்ட் ஆஃப் பேமெண்ட் தான் வந்தது. மறுபடியும் அதோட பார்ட் ஆஃப் பேமெண்ட் தேர்ட் டைமா தான் வருது. ஸோ இது கஸ்டமர் சைடு பாத்தீங்கன்னா கன்சியூமருக்கு கரெக்டா ப்ராப்பரா சேரலன்னு சொல்றாங்க. ஆனா ஓவரால் எடுத்துக்கிட்டா இந்த விஷயம் எப்படின்னா அரசாங்கம் என்ன நினைக்குதுன்னா இந்த விஷயத்த எல்லாருக்கும் தன்னோட மேற்பார்வையிலே நடக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த கான்செப்ட்ல பார்த்தா இது வெரி குட். பட் ஆனா இதுக்கு இன்னும் ப்ராப்பர் கைட்லைன் போட்டு இதை கரெக்டா அத மக்கள்கிட்ட சென்றடையணும்னு விரும்புறோம். புதுசா பதிவு பண்றதுக்கு இந்த ரேஷன் அட்டை கேட்கிறாங்க. ரேஷன் அட்டை கேட்க கூடாது அப்படின்னா பாராளுமன்றத்தில் சொல்லியிருக்காங்க. ரேஷன் அட்டையிலேயே அத்தியாவசிய பொருட்கள் பெறுவதை தவிர வேற எந்த பர்பஸுக்கும் இந்த ரேஷன் அட்டை உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு இருக்கு. உங்களுக்கு அட்ரஸ் ப்ரூஃப்னா டெலிபோன் பில்லு, ஓட்டர் ஐடி, ஆதார் ஐடி, இன்னும் எவ்வளவோ இருக்கு. அதை இவங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாங்கிக்கணும். நீங்கள் ஆதார் இல்லைங்கிறதுக்காக யாரும் உங்களுக்கு கேஸ் கிடையாதுன்னு சொல்ல முடியாது. பேங்க் அக்கௌண்ட் இருந்தா போறோம். பேங்க் அக்கௌண்ட்ல நீங்க கொடுத்தீங்கன்னா ஆதார் அவசியம் இல்லை, நேர பேங்க்ல தான் இந்த மானியத்தை போட போறாங்க. அப்படியே பேங்க் அக்கௌண்ட் நீங்க ஓபன் பண்ணலன்னாக்கா ஜூலை வரலையும் டைம் இருக்கு, அதுக்குள்ள நீங்க பண்ணிடலாம். இன்னும் தமிழ்நாட்டில் 15% பேருக்கு எல்பிஜி யூசர்ஸுக்கு பேங்க் அக்கௌண்ட்டே இல்லாம இருக்கு. இந்த மானியம் வங்கி கணக்கில் போட முடியாம இருக்கு. அதனால இதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுத்துதான் ஆகணும். அரசு இதை கவனிச்சு அதுக்கு உண்டான கால அவகாசம் கொடுத்து பேங்க் வங்கி கணக்கு திறக்கிறதுக்கும் அவங்களுக்கு உதவணும்னு கேட்டுக்கொள்கிறேன். பெரும்பான்மையான வாடிக்கையாளர்கள், சுமார் 90% வாடிக்கையாளர்கள் இந்தியா முழுவதும் இந்த திட்டத்தில் ஆல்ரெடி இணைஞ்சிட்டாங்க. மீதமுள்ள 10%, அதாவது 10% கன்சியூமர்ஸ் இணையத்துக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு இருக்கு. அதாவது ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாத அவகாசத்தில் அவர்கள் ஆதார் அட்டையும் வங்கி கணக்கையும் விநியோகஸ்தரிடம் கொடுத்து அவர் இந்த திட்டத்தில் இணையலாம். சப்போஸ் கொடுக்க முடியல அப்படின்னா சிலிண்டரை பெற்றுக்கொண்டு அதன் பிறகு கொடுத்தால் கூட அந்த மானியத் தொகை ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாத காலத்திற்கு உண்டான அவகாசம் அரசாங்கம் வழங்கியிருக்கிறது. ஆகவே வாடிக்கையாளர்கள் எந்தவித கலக்கமும் அச்சமும் அடைய தேவையில்லை. மானியம் இல்லாத சிலிண்டர் அவர்கள் பெற்றுக்கொண்டு மார்க்கெட் சந்தை விலையில் பெற்றுக்கொண்டு மானியத்தை ஆதார் இணைப்பு அட்டையும் வங்கி கணக்கையும் கொடுத்து பெற்றுக்கொள்ளலாம். இந்த நேரடி மானிய திட்டத்தில் இணைவதற்கான முதல் கட்ட காலக்கெடு நேற்று நிறைவடைந்திருக்கிறது. இன்னும் அடுத்ததாக 3 மாதங்கள் இருக்கிறது. இன்றையிலிருந்து எரிவாயு சிலிண்டர்களை பதிவு செய்யக்கூடிய பொதுமக்கள் சந்தையின் முழு விலை கொடுத்துதான் அந்த சிலிண்டரை வாங்க முடியும். இதற்கு பிறகு வர இருக்கக்கூடிய 3 மாதங்களில் நேரடி மானிய திட்டத்தில் இணைந்து கொண்டு அவர்களுக்கான மானிய தொகையை பெற்றுக் கொள்ளலாம். ஆக இன்னும் 2ஆம் காலகட்டம் 3 மாதங்கள் இருக்கிறது. இந்த காலகட்டத்திற்குள் நேரடி மானிய திட்டத்தில் மீண்டும் இணைந்து கொள்ள ஒரு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. தற்பொழுது நம் நிகழ்ச்சியில் எல்பிஜி துணை பொது மேலாளர் திரு சந்திரன் இணைந்திருக்கிறார். அவரிடத்தில் பேசலாம். வணக்கம் திரு சந்திரன். நேரடி மானிய திட்டத்தில் இணைவதற்கான முதல் கட்ட காலக்கெடு நேற்று முடிவடைந்துவிட்டது. இன்னும் பதிவு செய்யாத பொதுமக்கள் இந்த திட்டத்தில் தங்களை இணைத்துக் கொள்ள என்ன மாதிரியான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும்? அதாவது இந்த கிரேஸ் பீரியட் நேற்றோட முடிஞ்சிருக்கு. இன்னிலிருந்து இந்த பார்க்கிங் பீரியட், அதாவது கஸ்டமர்ஸ் யார் யார் இந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்ணலையோ அவங்க இன்னிலிருந்து
இன்னும் 3 மாசத்துக்குள்ள ஜாயின் பண்ணாங்கன்னா எப்ப ஜாயின் பண்ணாலும் அவங்களுடைய அட்வான்ஸ் தொகையும் மானிய தொகையும் அவங்க பேங்க் அக்கௌண்ட் கண்டிப்பா போயிடும். இந்த 3 மாசத்துக்கு ஜூன் மாசம் வந்து ஜாயின் பண்ணாலும் ஏப்ரல் மே ஜூன் மாசம் 3 மாசத்தினுடைய மானிய தொகையும் அட்வான்ஸ் தொகை இந்த 568 ரூபாய் அந்த பணமும் அவங்க பேங்க்குக்கு கண்டிப்பா போயிடும். அதுல எந்தவித அச்சமும் கிடையாது. கஸ்டமர்ஸ் வந்து எங்க ரெக்வஸ்ட் அதுதான், கஸ்டமர்ஸ் வந்து கண்டிப்பா இந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்ணணும். இப்போ நேற்று வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 87% கஸ்டமர்ஸ் இந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்ணிருக்காங்க. மீதமுள்ள ஒரு 13%ல கண்டிப்பா இன்னொரு 5-6% கஸ்டமர்ஸ் இந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. திரு சந்திரன், பொதுமக்களுடைய ஆதார் எண் வங்கி கணக்கோடு இணைந்து விட்டது அப்படிங்கறத எப்படி பொதுமக்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்? என்ன மாதிரியான வழிமுறைகள்? அதாவது இப்போ கஸ்டமர்ஸ் அவங்க பேங்க்ல பணம் போய் சேர்ந்துட்டுனாவே அந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்ணிட்டாங்கன்ற ஒரு இது ஒன்று இருக்கு. பாத்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் வந்து இப்போ கிட்டத்தட்ட 1,53,00,000 கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஐஓசி, HPC, BPC 3 கம்பெனியினுடைய இதுவும் பாத்தீங்கன்னா இது 86% ஆல்ரெடி ஜாயின் பண்ணிருக்காங்க. இந்தியன் ஆயில் பொறுத்த வரைக்கும் ஒரு 87% பக்கமா இந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்ணிருக்காங்க. ஐஓசி கஸ்டமர்ஸ் வந்து ஒரு 78,50,000 கஸ்டமர்ஸ் இந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்ணிருக்காங்க இது வரைக்கும். எங்களுக்கு இருக்கிற ஆக்டிவ் கஸ்டமர்ஸ் வந்து 90,50,000 கஸ்டமர்ஸ். இதுல வந்து இவ்வளவு கஸ்டமர்ஸ் ஜாயின் பண்ணிருக்காங்க. எல்லாருக்கும் அந்த மானிய தொகை போயிட்டு தான் இருக்கு, ஒன்னும் பிரச்சனை. ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு, மானிய தொகை வரல, எங்களுக்கு டெபாசிட் பண்ண வரலன்றது. அது வந்து ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு சில கஸ்டமர்ஸ்க்கு மாத்திரம். அதை வந்து அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அது செக்அப் பண்ணிட்டு அவங்களுக்கு அது போகக்கூடிய வழிமுறைகள் நாங்கள் செய்துட்டு தான் இருக்கோம். திரு சந்திரன், இப்போ நீங்களும் சொன்னீங்க, நம்ம நிகழ்ச்சியில பங்கு பெற்ற சில பொதுமக்களும் சொன்னாங்க மானிய தொகை அவர்களுடைய வங்கி கணக்குக்கு வரல அப்படின்னு. அப்படிப்பட்ட பொதுமக்கள் யார் இடத்துல போய் முறையிடணும், எந்த இடத்துல போய் புகார் கொடுக்கணும்? அதாவது இப்போ கஸ்டமர்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த பணம் பே பண்றது வந்து எல்பிஜி டிஸ்ட்ரிபியூட்டருக்கு தான் பண்றாங்க. அந்த டெலிவரி பாய் வந்து சிலிண்டர் கொண்டு வந்து டெலிவரி பண்ணும்போது அவங்க கிட்ட தான் கொடுக்கறாங்க. அதனால எல்லா கஸ்டமர்ஸும் வந்து அந்த அவங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட தான் கம்ப்ளைண்டே பண்றாங்க. அங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் சில இது வந்து ஆன்லைன்ல அது பொசிஷன் செக்அப் பண்ணி கஸ்டமர்ஸ்க்கு என்ன பொசிஷன் என்ன ப்ராப்ளம் சொல்லக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சில கஸ்டமர்ஸ் வந்து சில எரர் மெசேஜ் வரும். அவங்க வந்து இந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து கரெக்டா சீட் பண்ணாது இருக்கலாம், அல்லது எல்பிஜி இந்த கஸ்டமர் ஐடி 17 டிஜிட் உள்ள ஐடி வந்து ஏதாவது மிஸ்டேக் இருக்கலாம். சில பேர் என்ன பண்றாங்க, ஒரு பேங்க் அக்கௌண்ட் கொடுக்கறாங்க, 2 பேங்க் அக்கௌண்ட் கொடுக்கறாங்க, ஒரு அக்கௌண்ட்டுக்கு பதிலா 2 அக்கௌண்ட் கொடுக்கறாங்க. இது போல சில கஸ்டமர்ஸ் நாங்களும் பார்த்திருக்கோம். அது வந்து அந்த ஸ்பெசிபிக்கா அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட சொன்னீங்கன்னாவே 1 or 2 daysல அவங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடுவாங்க. எந்த வித பிரச்சனையும் இல்லைங்க. திரு சந்திரன், இப்போ வருடம் ஒன்றிற்கு எத்தனை சிலிண்டர்களுக்கு மானிய தொகை வழங்கப்படுகிறது? அதாவது பைனான்சியல் இயர் இப்போ 2014-15 இப்ப நேத்தோட முடிஞ்சதுங்க. இந்த 2014-15க்கு 12 சிலிண்டர் வருடத்திற்கு ஒரு மானிய தொகை எலிஜிபிலிட்டி வச்சிருந்தோம். இப்ப வந்து அதே 12 சிலிண்டர் தான், அந்த 15-16 இந்த வருஷத்துக்கு அதே 12 சிலிண்டர் தான் இது பண்ணிருக்காங்க. அது வந்து எகைன் இது கவர்மெண்ட் என்ன டிசைட் பண்ணி குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது போல ஒரு டைரக்ஷன் வந்ததுன்னா அதுக்கு தகுந்த போல பார்த்துட்டு அவங்களுடைய எலிஜிபிலிட்டி வந்து ஆட்டோமேட்டிக்கா அங்க எங்க சிஸ்டத்துல வந்து கோட்டா அவங்களுடைய கோட்டா பிக்ஸ் பண்ணுங்க. இன்னைக்கு ஆஸ் ஆன் டேட் வந்து 12 சிலிண்டர் ஒவ்வொரு கஸ்டமர் எலிஜிபிலிட்டி. சப்சிடைஸ் ரேட்டு, நான் சப்சிடைஸ் ரேட்ல எவ்வளவு சிலிண்டர்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். திரு சந்திரன், இப்ப சொன்னீங்க இன்னும் 3 மாத காலம் பார்க்கிங் பீரியட் அப்படின்னு. இந்த 3 மாத காலத்திலையும் சில பேர் சில காரணங்களால இணைய முடியல அப்படின்னா இனி எவ்வளவு விலை கொடுத்து அவர்கள் எரிவாயு சிலிண்டரை வாங்க வேண்டியிருக்கும்? இன்னைக்கு இந்த ஏப்ரல் 1 இருந்து எல்லா கஸ்டமர்ஸ்க்குமே வந்து பில்லிங் வந்து 615, சென்னை சிட்டியில 615 ரூபாய். எல்லா கஸ்டமர்ஸுமே இன்னைக்கு 615 ரூபாய் கொடுத்து தான் வாங்க வேண்டியது இருக்கு. இந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்ணவங்களுக்கு அந்த மானிய தொகை அவங்க பேங்க்குக்கு போகும். ஸ்கீம்ல ஜாயின் பண்ணாத இருக்கிறவங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து பார்க் பண்ணி வச்சிருப்போம். எப்ப ஜாயின் பண்ணாலும் அது கொடுப்போம். அது வந்து ஏப்ரல் டு ஜூன் வரைக்கும் தான். இந்த பீரியட்ல வந்து அவங்க ஜாயின் பண்ணாத செப்டம்பர்ல வந்து ஜாயின் பண்ணாங்கன்னா கண்டிப்பா இந்த ஸ்கீம் வந்து செப்டம்பர்ல இருந்து தான் கிடைக்கும். அது வரைக்கும் அவங்க பே பண்ணது ஏதாவது நான் சப்சிடைஸ் ரேட்ல வாங்கினதுக்கு வந்து அவங்களுக்கு ரீஃபண்ட் கிடைக்காது. அதனால நீங்க
திரு சந்திரன், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. நேரடி மானிய திட்டத்தில் சேர்வதற்கான முதல் கட்ட காலக்கெடு நேற்றுடன் முடிவடைந்து விட்டது. இன்னும் இந்த திட்டத்தில் சேர முடியாத பொதுமக்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு 3 மாத காலக்கெடு இரண்டாவது கட்டமாக இருக்கிறது. இன்று முதல் வாங்கக்கூடிய சிலிண்டர்களுக்கு முழு விலை கொடுத்துதான் அவர்கள் வாங்க வேண்டும். திட்டத்தில் இணையாதவர்களுக்கு, திட்டத்தில் மீண்டும் இணைபவர்கள் அதற்கான மானிய தொகை அவர்களுடைய வங்கிக் கணக்கில் அந்தந்த மாதத்திற்குரிய தொகை அவர்களுடைய வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டுவிடும். இதுவே இந்த 3 மாத கால அவகாசம் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இத்துடன் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சி நிறைவடைந்தது. தொடர்வது 4 மணி செய்திகள். தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.